மக்களை வருங்கால அரசு அதிகாரிகளே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இந்த தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரிங்களா? நடப்பு செயலை பார்க்கறதுக்கு முன்னாடி அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வருங்கால அரசு அதிகாரிகளுக்கும் சரியா மக்களே அனைவருக்கும் 80வது இந்திய சுதந்திர தின விழா சரிங்களா அந்த வாழ்த்துக்களை நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகேவா? ஏன்னா நாளை தினத்தில் சூப்பராக நம்ம கொண்டாடிட்டு இருப்போம். சரிங்களா? நடப்பு செய்தியில் எப்படி நாளை காலையில் தான் கிளியராக பார்ப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. அதனால இப்போவே நான் அந்த விஷயம் சொல்லிக்கிறேன். அடுத்த சுதந்திர தினம் வர்றதுக்குள்ள நம்ம அனைவரும் அரசு பணியை உறுதி செய்ய வேண்டும். அதுதான் நம்மளோட இலக்காக இருக்கணும். ஏன்னா வருஷம் வருஷம் சுதந்திர தினம் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் நமக்குன்னு ஒரு இலக்கு அடுத்த சுதந்திர தின விழா 2027ஆம் ஆண்டு வர்றதுக்குள்ள நம்ம அரசு அதிகாரியாக தான் அரசு பணி சரிங்களா அந்த சுதந்திர தின விழாவை கொண்டாடணும். அதை ஒரு உறுதிமொழியாக ஏற்றுட்டு நீங்கள் சூப்பராக படிங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் 14, 2026க்கான நடப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த தினத்திற்கான தலைப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் தலைப்பு செய்தி என்னன்னு சொல்லி பாருங்க. அண்ணல் அம்பேத்கர் சரியா அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது, இது யாருக்காக தொடங்கப்பட்டது, என்ன நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். பார்த்து முடிச்சுட்டு தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட மான்டேக் சிங் அலுவாலியா குழு எதனுடன் தொடர்புடையது, மான்டேக் சிங் அலுவாலியா அவர்கள் யாரு அப்படிங்கிற மாதிரி சின்ன குறிப்பு பார்க்க போறோம். பார்த்து முடிச்சுட்டு தொடர்ந்து செய்தியில் இடம்பெறும் வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு 2026 எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குது, அதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அது பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு அப்படியே 100 நாட்களில் சரியா தமிழ்நாட்டில் புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு 100 நாட்களில் ரூபாய் 1 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக இந்த இலக்கு கிட்டத்தட்ட நெருங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு அப்படியே சங்கீத நாடக அகாடமி விருது 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டிற்காக எத்தனை பேருக்கு எங்கு யாரால் வழங்கப்பட்டது, இந்த சங்கீத நாடக அகாடமி விருதானது எத்தனை பிரிவுகளில் எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது, இது எல்லாமே கிளியரா பார்க்க போறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இறுதியாக ரிவிஷனுக்காக சூப்பர் செஸ் கேள்வி. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். விரிவான செய்தியில் ஃபர்ஸ்ட் அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டம். இந்த திட்டத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 14ல் ஒரு 2 முக்கியமான தினங்கள் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாகிஸ்தானின் சுதந்திர தினம். சரி, நமக்கு நாளைக்கு ஆகஸ்ட் 15. சரி, ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானோட சுதந்திர தினம் மறக்காதீங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஸ்பெஷல் டே ஆகஸ்ட் 14 1862ல் 1862 ஆகஸ்ட் 14 அன்று இந்தியாவின் 2வது உயர்நீதிமன்றம் பாம்பே உயர்நீதிமன்றம் சரியா பாம்பே ஹைகோர்ட் திறக்கப்பட்டது, மறக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட் கல்கத்தா சரியா, செகண்ட் பாம்பே, தேர்ட் ஒன் மெட்ராஸ் ஹைகோர்ட், ஞாபகம் வச்சுக்கோ, மறக்காதீங்க. சரியாமா? அடுத்து பாருங்க ஃபுல்லாக விரிவான செய்திகள். ஃபர்ஸ்ட் அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டம். சரியா, இந்த திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா 2021-22 நிதியாண்டில் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டது தமிழ்நாடு அரசினால. இதோட முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் உள்ள முன்னணி பல்கலைக்கழகங்களில் முதுநிலை சரி மாஸ்டர் டிகிரி மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளில் ஓகேவா படிப்பதற்கு உதவித்தொகை வழங்குதல். சரியா, யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா SC ST மற்றும் பழங்குடியின பிரிவு மாணவர்கள். சரி, SC ST மக்கள் ஓகேவா மாணவர்களுக்கு உயர்கல்வி, அதுவும் முக்கியமாக வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே ஃபேமஸான யூனிவர்சிட்டியில் சரி மாஸ்டர் டிகிரியாக இருக்கலாம், இல்லாட்டும் பிஹெச்டியாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு படிப்பு படிக்கும்போது அவர்களுக்கு தேவையான நிதி உதவியை சரியா வழங்குவதற்காக தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டம். இந்த திட்டம் இன்றைய தினத்தில் நியூஸ் பேப்பரில் ஒரு காரணம். இந்த திட்டத்திற்காக சமீபத்தில் தமிழ்நாடு அரசு 131 கோடியை நிதியாக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியில் வந்ததுனால இதை பற்றி நம்ம பார்க்குறோம், கவனமாக இருந்துக்கோங்க. சரிங்களா? சரி, கூடுதல் சிறப்பு இந்த திட்டத்தில் என்னன்னு சொல்லி பாருங்க. திட்டத்தின் பயனாளிகள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி SC மற்றும் ST அந்த மாணவர்கள் உதவித்தொகை அளவு எப்படி அந்த உதவித்தொகை கொடுக்குறாங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட அந்த SC ST மாணவரின் குடும்ப ஆண்டு வருமானம் சரியா 8 லட்சத்திற்குள் இருந்தால் அவர்களுக்கு அதிகபட்சமாக ரூபாய் 36 லட்சம் வரை உதவித்தொகை வழங்கப்படும். சப்போஸ் அவருடைய ஆண்டு வருமானம் 8 லட்சத்திலிருந்து 12 லட்சத்திற்குள் இருந்தால் அவர்களுக்கு அதிகபட்சமாக ரூபாய் 24 லட்சம் வரைக்கும் அந்த நிதி உதவி வழங்கப்படும். சரிங்களா? இது ஒரு முக்கியமான கிரைட்டேரியா, மறந்துடாதீங்க. வெளிநாடுகளில் படிக்க போகிற உயர்கல்விக்காக சரிங்களா SC ST மாணவர்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டம் தான் யார் பேரில் தொடங்கியிருக்கிறாங்க, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பேரில் தொடங்கியிருக்கிறாங்க, மறக்காதீங்க. இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி, அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது, அந்த தினம் என்ன சிறப்பு தினமாக தமிழ்நாடு அரசினால் பின்பற்றப்படுகிறது, இதுக்கான பதிலாக போனஸ் கேள்வியை கமெண்ட் சொல்ல பார்க்கலாம். அடுத்தபடியாக பார்க்க போகிறது தமிழக அரசின் மான்டேக் சிங் அலுவாலியா குழு. மான்டேக் சிங் அலுவாலியா அவர்கள் சரியா நம்முடைய மத்திய அரசோட திட்டக்குழு பிளானிங் கமிஷன் கடைசி மற்றும் 24வது துணைத் தலைவராக இருந்தவர். 2004ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரைக்கும் நம்முடைய மத்திய திட்டக்குழு சரியா சென்ட்ரல் பிளானிங் கமிஷனோட துணைத் தலைவராக உண்மையான தலைவராக இருந்தவர் மான்டேக் சிங் அலுவாலியா அவர்கள். புகழ்பெற்ற ஒரு பொருளாதார மேதை. சரியா, அதனால தமிழ்நாடு அரசு அவங்க தலைமையில் ஒரு கமிட்டி போட்டுக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பாருங்க,
தமிழகத்தின் வரி மற்றும் வரி அல்லாத வருமானத்தை அதிகரிக்கவும், வருவாய் கசிவுகளை, அது தேவையில்லாத விஷயங்களில் கிடைச்ச வருமானத்தை செலவு பண்ணக்கூடாது, சரிங்களா. அந்த மாதிரி நிதி ஆதாரங்களை மேம்படுத்தவும் வருவாய் மேம்பாட்டு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அப்போ மொத்தத்தில் தமிழ்நாடு அரசின் வருவாயை மேம்படுத்த வேண்டும், அதிகரிக்க வேண்டும். கரெக்டாக எங்கே செலவு பண்ணணுமோ அங்கே தான் செலவு பண்ணணும். அதற்கு தேவையான பரிந்துரைகளை வழங்குவதற்கு தான் என்ன கமிட்டி போட்டுக்கிறாங்க, மான்டேக் சிங் அலுவாலியா அவர்கள் தலைமையில் கமிட்டி போட்டுக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்க மறக்கக்கூடாது, சரிங்களா. அடுத்தபடியாக இதில் யாரெல்லாம் மெம்பர்ஸ் அப்படிங்கிறத பாருங்கள். உறுப்பினர்கள் பேராசர் KB கிருஷ்ணன் அவர்கள், அடுத்து வரி கொள்கை நிபுணர் திரு அரவிந்த் மோடி அவர்கள், முன்னாள் IRS அலுவலர் நஜீப் ஷா அவர்கள், அடுத்து நிதித்துறை செயலர் MC சித்திக் அவர்கள், சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவன இயக்குனர் திரு M சுரேஷ் பாபு அவர்கள். இவங்கெல்லாம் மெம்பராக இருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கமிட்டியானது அடுத்த 3 மாதங்களுக்குள் சரியா தங்களுடைய அறிக்கையை தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பணம் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய தினத்தில் தமிழக முதலமைச்சர் அவர்களை மான்டேக் சிங் அலுவாலியா அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவானது சந்தித்து பேசியிருந்தாங்க. அதனால் இது நம்ம இன்னைக்கு நியூஸில் வந்திருக்கு, மறுபடியும் பார்க்குறோம், சரிங்களா. அடுத்த செய்தி பாருங்கள். வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு ரிப்பீட்டடாக இந்த நியூஸில் வந்துட்டே இருக்கு பாருங்கள். தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை 2036 ஆண்டிற்குள் நோட் பண்ணிக்கோங்க. 2036 ஆண்டிற்குள் $1.5 டிரில்லியன் அளவிற்கு உயர்த்துவதற்கு தமிழ்நாடு அரசு இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. சரி, முந்தைய அரசானது பார்த்தீங்கன்னா 2030 ஆண்டுக்குள்ள $1,00,000 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைய வேண்டும். தமிழ்நாடு எக்கானமியோட மொத்த வேல்யூ $1 டிரில்லியன் பொருளாதாரம் இருக்கணும்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இதுக்கு முந்தைய ஆட்சியின் போது. தற்போதைய புதிய அரசு வந்ததுக்கு அப்புறமா இந்த இலக்கு $1.5 டிரில்லியன் உயர்த்தப்பட்டுள்ளது. அந்த இலக்கை எந்த ஆண்டுக்குள்ள அடைய வேண்டும்? 2036 ஆண்டுக்குள்ள. இந்த இலக்கை நோக்கி அடைவதற்கு சில முயற்சிகள் பண்றாங்க. அதுல ஒண்ணுதான் வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு. இதன் மூலம் நிறைய நிறுவனங்களின் முதலீடுகளை தமிழ்நாட்டில் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த இலக்கு ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்குது பாருங்க. ஓகேவா? தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு முதல் 100 நாட்களுக்குள் 1,02,514 கோடி மதிப்பிலான தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. சரியா? மே 10ஆம் தேதி ஓகேவா தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருந்தாங்க. அதுல இருந்து 100 நாட்களுக்குள்ள 1,00,000 கோடிக்கு மேல, சரிங்களா, 1,00,000 கோடிக்கு மேல அந்த மதிப்புள்ள தொழில் துறைக்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது. ஒரு சாதனையாக தமிழ்நாடு சொல்றாங்க. இதுவரை மொத்தம் அந்த 100 நாட்கள்ல 104 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குது. இதன் மூலம் தான் அந்த 1,00,000 கோடி தாண்டி இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி முதலாவது வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு 2026 நடைபெற்ற இடம் சென்னை கிண்டியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இதன் மூலம் ஈர்க்கப்பட்ட தொகை ரூபாய் 67,452 கோடி. இது எல்லாமே அந்த 1.5 டிரில்லியன் பொருளாதாரத்தை அந்த பொருளாதார இலக்கை அடைவதற்கு முடியும். சரியா? அப்படிமா ஒரு கான்ஃபிடென்ட்டாக கொடுத்துருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக சங்கீத நாடக அகாடமி விருது முக்கியமானது. சங்கீத நாடக அகாடமி விருது 1952 ஆண்டில் நிறுவப்பட்டது. 1952 NDCன்னு சொல்லுவாங்கல்ல, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் உருவாக்கப்பட்டது. NDC. சரியா? அதே வருஷத்தில் தான் சங்கீத நாடக அகாடமி விருது இந்திய அரசினால் நிறுவப்பட்டது. பாருங்க, மத்திய அரசின் கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் இந்த விருது இசை, நடனம், நாடகம், நாட்டுப்புற கலைகள் மற்றும் பொம்மலாட்டம் இந்த மாதிரி ஒரு 5 பிரிவுகளில் வழங்கப்படுகிறது. என்னன்னா இசை, நடனம், நாடகம், நாட்டுப்புற கலைகள், பொம்மலாட்டம் இந்த மாதிரி ஒரு 5 பிரிவுகளில் மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்த விருது உருவாக்கப்பட்ட வருஷம் 1952. மறந்துடாதீங்க. சரிங்களா? சூப்பர். அடுத்து பாருங்க, இதற்கு வழங்கப்படும் பரிசு தொகை ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ரூபாய் 1,00,000 பரிசு தொகை வழங்கப்படும். இந்தியாவின் தற்போதைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஓகேவா 2024 மற்றும் 2025 ஆண்டுகளுக்கான சங்கீத புரஸ்கார் மற்றும் அகாடமி விருதுகளை மொத்தம் 115 கலைஞர்களுக்கு வழங்கப்பட்ட இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா விஞ்ஞான் பவன். விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது குடியரசுத் தலைவர் அவர்கள் 115 பேருக்கு வழங்கியிருக்கிறாங்க. இந்த ஆண்டிற்கான இந்த விருதுகள் 24 and 25 ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி சங்கீத நாடக அகாடமியின் அந்த ஃபெல்லோஷிப் விருது மொத்தம் 7 பேருக்கு தேர்வு செய்யப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம், இந்த விருது பெற்றதில் ஒரு முக்கியமான நபர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். பிரபல தமிழ் நடிகர் மற்றும் நாடக கலைஞரான திரு வாகை சந்திரசேகர் அவர்களுக்கு சங்கீத நாடக அகாடமி விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்திமா விட்டுறாதீங்க. சரிங்களா? இதுதான் இன்று தெரிஞ்சிருக்கான மொத்த சூப்பரான செய்திகள். ஓகேவா? நாளை தினம் சுதந்திர தின விழாவை நம்ம கொண்டாட போகிறோம். ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்பு அறிவிப்புகள் அறிவிக்கப்படும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நிறைய விருதுகளும் அறிவிப்பாங்க, திட்டங்களும் அறிவிக்கப்படலாம். அதனால் பொறுத்திருந்து ஃபாலோ பண்ணுங்கள். நாளை தினத்தில் உள்ள வீடியோவை கண்டிப்பாக சிறப்பான முறையில் போடும். நல்லா பயன்படுத்துங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். சரிங்களா? அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இறுதியாக இன்று தெரிஞ்சிருக்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி,
அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, தமிழக அரசின் வருமானத்தை அதிகரிப்பதற்காக யார் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டுள்ளது? தேர்ட் கொஸ்டின், எந்த ஆண்டிற்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைவதற்கு தமிழ்நாடு அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது? நாலாவது கேள்வி, சங்கீத நாடக அகாடமி விருது முதல் முறை வழங்கப்பட்ட ஆண்டு. சரியா? ஐந்தாவது கேள்வி, சமீபத்தில் சங்கீத நாடக அகாடமி விருது வென்ற தமிழ்நாட்டை சேர்ந்த கலைஞர் யார்? ஆறாவது கேள்வி, அயலக தமிழர்கள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? சூப்பராக சொல்லுங்க, ரிவிஷன் பண்ணுங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.